வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸன் 3.17 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 காண்பன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி பார்க்கணுமா, இது வந்து கழித்தல். ஓகேவா? டினாமினேட்டர் பாருங்கள், பகுதி பாருங்கள், சேமாக இருக்குது. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 divided by x square minus 36 minus 28 minus x square plus 12x plus 4 divided by x square minus 30x minus 28 equal to, இப்போ இந்த டினாமினேட்டர் எப்படி இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x மைனஸ் 28. இந்த பகுதி வந்து ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களாம்மா, சேமாக இருக்குது. அப்போது மேலே உள்ளது இருக்கு இல்லையா, அதை எழுதுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 4. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 30x மைனஸ் 28. இங்கே பாரு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 20x plus 30x minus x square minus 12x minus 4 plus 4 minus 4 cancel ஆகிடுது. இங்கே பாருங்கம்மா, இங்கே 20x இருக்குது, 12x இருக்குது, அப்போது 8x. இங்கே 36 இருக்குது, that is plus 32 divided by x square minus 30x minus 28. ஓகேம்மா, இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியிருக்கு. பாருங்கம்மா, இங்கே பாருங்கள், 80x plus 32 divided by x square minus 3x minus x square minus 3x minus 28. ஓகேம்மா, இது என்னதுமா, 28 என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். இது என்னது, 3 வந்து மூலங்களின் கூடுதல். மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூடுதல். ஸோ தட் இஸ் 8 into x plus 4 divided by, இப்போ இந்த -28 வந்து ரெண்டு நம்பரையும் பெருக்குன்னா -28. 7 * 4 எவ்வளவு, 28. இது -3 வந்து என்னது, மூலங்களின் கூடுதல். ரெண்டு நம்பரையும் கூட்டுனா என்ன வரணும், -3 வரணும். இங்கே பாருங்க, இது மைனஸ், இது ப்ளஸ். இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க, -7 + 4னா -3. இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குங்க, -7 * 4 28. அப்போது x - 7 x + 4. இந்த ரெண்டு நம்பரை நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களாம்மா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 28 வந்து நம்ம இப்படி கொண்டு வரோம். என்னது, எக்ஸ் - 7 x + 4. இந்த x + 4 கேன்சல் ஆகிடுதா. ஸோ 8/x - 7. ஏம்மா, இங்கே பாருங்கள், ஆன்சர் வந்து இதோட கொஞ்சம் முடிஞ்சிட்டு, இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு மார்க் கிடைக்கும். ஆனால் நான் ஏன் இந்த ஸ்டெப் சொல்லி கொடுக்கன்னு தெரியுமாம்மா, இதில் கண்டிப்பாக இந்த இருபடி சமன்பாடில் மூலங்களின் பெருக்கல் பலன் மூலங்களின் கூடுதல், இது வந்து நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் அடங்கியிருக்கு. அதனால தான் இதை கொஞ்சம் ப்ரீஃபாக நான் கொண்டு வர்றேன். ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட்டை எடுத்துகிட்டு ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சும்மா வீடியோ பார்த்துட்டு போகாதீங்கம்மா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸை வந்து சொல்லுங்கள். நாங்கள் வித்தின் 24 மணி நேரத்துக்குள்ளே நான் ப்ராப்ளத்தை உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் சொல்லுங்கம்மா. நைட்டு 7 to 9 வந்து லைவாகவும் டியூஷன் எடுக்க வர்றேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப உங்களுக்கு மேக்ஸ்லாம் வராதுன்னு சொல்லி சங்கடப்பட்டுட்ருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இந்த சேனலை வந்து நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கூகுளுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கூகுள் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்கோமா, நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து விளம்பரங்களே வராது. அது வந்து பியூர் மேக்ஸ் தான் இருக்குது. விளம்பரங்களே இல்லாமல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக 10th கிளாஸ் மேக்ஸை நம்ம படித்து 100க்கு 100 மார்க் எடுக்கிறோம். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.